our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்ற அழகான வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஒரு மொழிபெயர்ப்பில் நாம் தேவனுடைய மிகச்சிறந்த படைப்பாக இருக்கிறோம் என்று எழுதப்பட்டுள்ளது. அவர் மிகுந்த கவனத்துடன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தைக்கு நாம் தேவனுடைய கவிதையாய் இருக்கிறோம் என்று பொருளாகும். ஒரு கவிதையை எழுத எவ்வளவு நேரம் ஆகும் என்று யோசித்து பாருங்கள். அதை செம்மையாக்க ஒவ்வொரு வார்த்தையும் சரியாக அமைய எவ்வளவு நேரம் எடுக்கும். அதை பாதியில் விட்டுவிட மாட்டோம் அல்லவா? ஆம், நாம் தேவனுடைய கரங்களால் நேர்த்தியாக உருவாக்கப்பட்ட அவருடைய அன்பின் இரக்கத்தின் புஸ்தகமாக இருக்கிறோம். தேவனே நம் வாழ்க்கையை எழுதுகிறவராய் இருக்கிறார். வேறு யாரும் அதை செய்வதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் விசேஷித்தவர்கள், கர்த்தருடைய கையிலே விசேஷித்த சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை சிருஷ்டித்த போது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் சிருஷ்டித்தார். நீங்கள் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் வளர்வதற்கும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவதற்கும் வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். உங்களுடைய ஆவி விசேஷமானது, பரலோகத்தோடும் ஆவியானவரோடும் தொடர்பு கொள்ளக்கூடியது. உங்களுடைய ஆத்துமா விசேஷித்தது. நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது உங்கள் ஆத்துமாவில் களி கூறுதல் உண்டாகிறது. கர்த்தரை அன்போடு பாடி ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னமும் சமூகமும் வெள்ளம் போல இறங்கி வந்து உங்களை சூழ்ந்து கொள்கிறது. நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏனென்றால் உங்களை மீட்க தேவாதி தேவன் பரலோக பொற்தல வீதியையும் மகிமையையும் விட்டுவிட்டு அடிமையைப் போல தன்னை தாழ்த்தினார். உங்களுக்காக சிலுவையை சுமந்து தன்னுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி கொடுத்தாரே. அவர் எவ்வளவு மேன்மையாய் உங்களை கண்டிருக்கிறார். அவருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக்கும். உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டமும் தெளிவுமான நோக்கம் உண்டு. நீங்கள் கர்த்தருடைய செய்கையாய் இருக்கிறீர்கள். விசேஷித்த சிருஷ்டிப்பாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய விசேஷ பாடலாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒரு நாளும் உங்களை அற்பமாக எண்ணி தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்காதிருங்கள். நீங்கள் அற்புதமானவர்கள், விசேஷித்தவர்கள். மந்தையிலே ஏதோ ஒரு சாதாரணமான ஆடாக இருக்கும் நிலைமையை விட்டுவிடுங்கள். மந்தையில் உள்ள ஒரு செம்மறியாட்டுக்கு முன்பாக ஒரு கோலை நீட்டினால் முதலில் ஒரு ஆடு தாண்டி செல்லும். பின்பு அதை பார்த்து மற்ற ஆடுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தாண்ட ஆரம்பிக்கும். அந்த கோலை எடுத்து விட்டாலும் கூட ஆடுகள் மந்தையின் சுபாவப்படி குருட்டுத்தன்மையாய் தாண்டி சென்று கொண்டே இருக்கும். ஏன் தாண்டுகிறோம், எதற்காக தாண்டுகிறோம் என்று அவை எண்ணி பார்ப்பதில்லை. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் வாழ்க்கையின் நோக்கம் அறியாதபடி வாழுகிறார்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எசபேலை பின்பற்றி மந்தை மந்தையாக விக்கிரக ஆராதனைக்குள் சென்றார்கள். தாங்கள் கர்த்தருடைய விசேஷமான ஜனம் என்பதை மறந்தார்கள். கர்த்தருடைய அநாதி சிநேகத்தை மறந்தார்கள். ஆனால் எலியாவோ தான் விசேஷமான
பிரியமானவர் என்பதை உணர்ந்தார். ஆகவே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காண்பித்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை விசேஷமுள்ளவர்களாய் சிருஷ்டித்து மேன்மையான காரியங்களை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாய் நில்லுங்கள். அவர் சர்வ வல்லவர். உங்களுக்காக வல்லமையான காரியங்களை செய்தருளுவார். அவர் மகிமையின் ராஜா. உங்களை மகிமையின் மேல் மகிமையடைய செய்வார். ஒரு பாட்டி அவருடைய இளவயது முதல் கூடைகளை முடைவார்கள். அவர்கள் வேலையை மிகவும் சரியாக செய்வார்கள். தன்னுடைய வேலையை வேறு யாரும் செய்ய விடமாட்டார்கள். இதை நான் மட்டுமே செய்ய வேண்டும் என்று குடும்பத்தினரிடம் கூறுவார்கள். ஒவ்வொரு கூடையையும் மிகுந்த பிரியத்துடனும் கவனத்துடனும் எல்லாம் மிக சரியாக இருக்கும் வகையில் முடைவார்கள். அவர்கள் முடைந்த கூடைகள் அவர்கள் குடும்பத்தினர் பிரயாணம் செய்யும் போது கொண்டு செல்வதற்கு ஏதுவாக பெரிய அழகான பைகளை செய்வார்கள். வேளையில் அவர்கள் காட்டும் அர்ப்பணிப்புக்கும் பிரியத்துக்கும் சாட்சியாக அவை மிகச்சிறந்த தயாரிப்புகளாக இருக்கும். அவ்வாறே நீங்கள் தேவனுடைய மிகச்சிறந்த படைப்பாக இருக்கிறீர்கள். தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவர் மாத்திரமே உங்களை வணைகிறார். தம்முடைய விலையேற பெற்ற வாக்குதத்தங்கள், ஆவியானவர், அன்பு, பல்வேறு அருட்கொடைகள் ஆகியவற்றை கொண்டு அவர் உங்களை சுத்திகரித்து நீங்கள் இருக்க வேண்டிய வண்ணமாகவே வணைந்திருக்கிறார். இன்றும் அவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் உங்களை நாட்டியிருக்கிறார். ஆகவேதான் வேதம் நம்மை தேவன் நாட்டிய நீதியின் விருட்சங்கள் என்று அழைக்கிறது. உங்கள் வாழ்க்கை இலக்கற்றதல்ல. தேவனை மகிமைப்படுத்தும்படி நற்கிரியைகளை செய்வதே உங்களுடைய பணியாகும். ஆண்டவரே, நான் உமக்காக வேலை செய்ய வேண்டுமா என்று நீங்கள் ஆச்சரியத்துடன் கேட்கலாம். நீங்கள் உங்கள் இருதயத்தை அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் உங்களுக்கு வாசல்களை திறப்பார். அவற்றின் வழியாக கடந்து செல்ல தயங்காதிருங்கள். நீங்கள் உயர்ந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றும் போது, பரிசுத்த ஆவியினால் ஏவப்படும் நற்கிரியைகளை செய்யும் போது, பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள் என்று இயேசு கூறுகிறபடி அவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். இவ்வாறே நீங்களும் அவருக்கு ஊழியம் செய்யும்படி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அவர் உங்கள் பேரில் மகிழ்வார். நீங்கள் நற்கிரியை செய்யும்படி கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய கையின் கிரியையாய் இருக்கிறீர்கள். ஆகவே அமைதியாயிராதிருங்கள், எழும்புங்கள். முழு இருதயத்துடனும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள். உங்கள் முழு பலனோடும் அவரை நேசித்திடுங்கள். அப்போது அவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் நீதியின் விருட்சமாகவும் கனிதரும் செடியாகவும் விளங்குவீர்கள். நீங்கள் ஆண்டவருக்காக வேலை செய்தால் நிச்சயமாகவே பலனை பெறுவீர்கள். அவருக்கு ஊழியம் செய்வதற்கு முன் வருவீர்களா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய மிகச்சிறந்த படைப்பாக என்னை சிருஷ்டிப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய அன்பின் நிமித்தம் என்னை வணைந்தீர். என் வாழ்க்கை உம் கரங்களில் உள்ளது. ஆண்டவரே, உம்முடைய பரிபூரண திட்டத்தின்படியும் நோக்கத்தின்படியும் என்னை வணைந்திடும். உம்முடைய ஆவியினால் என்னை நிறைத்து நீர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற நற்கிரியைகளை செய்யும்படி வழிநடத்தும். நான் மிகுந்த கனிகளை கொடுக்க உதவும். உம்முடைய நாமத்திற்கு மகிமையை சேர்த்து கொள்ளும். நீர் எனக்கென்று திறக்கும் வாசல்கள் வழியாக கடந்து செல்ல தேவையான தைரியத்தை தந்திடும். தேவையோடு உள்ள மக்கள் மேலான அன்பும் மனதுருக்கமும் என் உள்ளத்தை நிரப்பட்டும். மற்றவர்களுக்கு ஊழியம் செய்து அவர்கள் ஆசிர்வாதம் பெறும்படியான பாத்திரமாக என்னை பயன்படுத்தும்.
பயன்படுத்தியருளும். எனக்கு பரலோகத்தில் நிச்சயமாகவே பலனுண்டு என்பதை அறிந்து எப்போதும் உமக்கு உண்மையாக இருப்பதற்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.